உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நெஞ்சு பொறுக்குதலை நிகழ்ச்சியில் நாம் விவாதித்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு கூட மக்கள், மாணவர்கள், குறிப்பாக பணிக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும் இல்லை அலுவலர்களாகட்டும் அன்றாடம் பாதிக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். உலக அளவிலே வாகனங்கள் இந்தியாவில் 1% இருக்கிறது. உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த சதவீதத்தில் 1% வாகனம் தான் இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் விபத்துகள் என்று எடுத்துக்கொண்டால் உலக அளவில் நடக்கக்கூடிய விபத்துகளில் 15% இந்தியாவில் இருக்கிறதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. அப்போ இதற்கு ஒரு முக்கிய காரணமாக போக்குவரத்து நெரிசலையும் சொல்கிறார்கள். இந்த போக்குவரத்து நெரிசல் எதற்கால் ஏற்படுகிறது? இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க நாம் என்ன வழி காண வேண்டும்? உண்மையாகவே போக்குவரத்து நெரிசலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, விபத்துகள் என்ன, அன்றாட நம்முடைய பணிகள் எப்படி பாதிக்கப்படுகிறது? ஒவ்வொரு சிக்னல்லையும் நம்ம இவ்வளோ தூரம் காத்து கொண்டிருக்கோம். நில், கவனி, செல் என்று சொல்கிறார்கள். நிற்கின்றோம், கவனிக்கிறோம், ஆனால் செல்லத்தான் முடியவில்லை என்று ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பள்ளி கல்லூரியினுடைய வேலை நேரத்தை கொஞ்சம் முன்பாகவே வைத்தால் கூட இதற்கு ஒரு தீர்வாக இருக்குமா என்று. இன்னொருவர் சொல்கிறார்கள், முக்கிய வழி சாலைகள் எல்லாமே மாற்று வழி பாதையாக, அதை ஒரு வழி பாதையாக நாம் மாற்றி விடலாம் என்று. நிறைய சென்னையில் மாற்று வழி பாதைகள் இருக்கிறது. அதே போன்று இந்த மெட்ரோ ரயில் பணிகளுக்காக இருக்கின்ற போது அதுவும் ஒரு போக்குவரத்து நெரிசலுக்கான காரணங்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் மீறி தனி மனித ஒழுக்கம் இருக்கிறதா? அந்த வாகன ஓட்டுநர்கள் தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள். நிறைய பேருக்கு அந்த ஓட்டுநர் உரிமமே இல்லாமல் இருக்கிறது, அவர்கள் செய்கின்ற தவறுகள் கூட என்று. குறிப்பாக சாகுல் அமீத் என்கின்ற ஒரு பழச்சாறு வியாபாரி தேனாம்பேட்டையில் இருக்கின்றார். அவர் அரசாங்கத்திடம் மனு கொடுத்தார். அவர் 4ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறார். ஆனால் நான் 15 வருஷத்துக்கு மேலே சென்னையில் இருக்கிறேன். எனக்கு இந்த போக்குவரத்து நெரிசல் எல்லா விஷயமே தெரியும், இதற்கான தீர்வு என்று சொல்லி அவர் ஒரு பெரிய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அவர் படிக்காதவர் என்ற காரணத்தினாலே போக்குவரத்து துறை அதை நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வழக்கறிஞராக வைத்து அவரை மனு போட்டிருக்கார். அரசாங்கம் உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கிறது. அதாவது நீங்கள் போய் இவர்களை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், இவர் திட்டங்கள் நன்றாக இருக்கிறது என்று. ஆகவே எப்படியாவது ஒரு தீர்வு காண வேண்டும் போக்குவரத்து நெரிசலுக்கு என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தியிருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம், அதாவது சிஐடியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு ஏபி அன்பழகன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். வழக்கறிஞர், சமூக ஆர்வலர் ரமேஷ் சோலைன் அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார். ஸ்பார்க் ஃபவுண்டேஷன் சிவிக் ஃபோரத்தை சேர்ந்த டாக்டர் டிடி பாபு அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். சாலை விதிகளை மதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தோழன் அமைப்பை சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். நுகர்வோர் மற்றும் சாலை பாதுகாப்பு சங்கத்தினுடைய செயலாளர் திரு பரமேஸ்வரன் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். இந்த போக்குவரத்து நெரிசலை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். சென்னையும் போக்குவரத்து நெரிசலும் பிரிக்க முடியாத இரட்டை பிறவிகளாகத்தான் நம் ஒவ்வொருவராலும் பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் 53 பெருநகரங்களில் அதிகம் விபத்து நடக்கும் நகரம் சென்னையாகும். இங்கு சராசரியாக 9663 விபத்துகளும் அதில் 1401 மரணத்தை ஏற்படுத்தும் விபத்துகளாகவும் இருக்கின்றன. காரணம், மக்கள் பயணம் செய்யும் வாகனங்களின் போக்குவரத்து அதிகரிப்பு. இதற்கெல்லாம் ஆணிவேராக திகழ்வது சாலை பராமரிப்பின்மை. அடுத்து இருசக்கர வாகனம், மகிழுந்து போன்றவற்றின் அதிகரிப்பு என்கிறார்கள். ஒரு நபருக்கு ஒரு மகிழுந்து என்ற கணக்கில் இலக்கின்றி பெருகி வரும் மகிழுந்துகள், விரைவில் விரிவுபடுத்த முடியாத சிக்கலில் பாதைகள் என்று பல்வேறு காரணங்கள் குவிந்து கிடக்கின்றன. இப்பிரச்சனையில் இந்தியாவிலேயே டெல்லியை விட மிக மோசமான மாசடைந்த நகரமாக உலக அளவில் சென்னை இடம்பெற்றுள்ளது. காற்றின் தரம் மிக மோசம் என மாசுபாட்டு கண்காணிப்பு ஆய்வு தெரிவிக்கிறது. உயிர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் நச்சுப் பொருள்கள் காற்றில் இருக்கும் அளவை கொண்டு இந்த புள்ளி விவரம் தயாரிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகள், போக்குவரத்து நெரிசலால் இந்த மோசமான மாசு சென்னையை சூழ்ந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் 700 புதிய வாகனங்கள் சென்னை சாலையில் ஓடுவதால் நெருக்கடி மிகுகின்றன. திமுக ஆட்சியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள், மெட்ரோ ரயில் போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. இன்று அனைத்தும் ஏட்டளவில்தான் உள்ளன. சென்னையில் வசிக்கும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் போக்குவரத்து நெருக்கடிக்கான தகவல்களை அறிய பிரத்யேக ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் ஐஐடி மாணவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அரசை நம்பி இனி பயன் இல்லை, நெருக்கடியை நாமே சமாளிக்கலாம் என்பதன் அடையாளம்தான் மாணவர்களின்
இந்த கண்டுபிடிப்பு என்று சொன்னால் மிகையாகாது. உண்மையாகவே இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு முக்கிய காரணமாக என்ன நினைக்கிறீங்க? வாகனங்களோட எண்ணிக்கை பெருகிக்கிட்டே இருக்குது, ஆனால் ரோடோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறாமலே அப்படியே இருக்குது. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, சொகுசு முறையில் பயணம் செய்கிற எல்லாரும் ஆசைப்பட்றாங்க. 8 பேர் உட்கார ஒரு வண்டியில் ஒருவர் மட்டும் போயிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆசைப்படும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 100 பேர் பயணிக்கக்கூடிய ஒரு ரோட்டில் 4 ஒரு கார் மட்டும் போகிற மாதிரி இருக்குது. இந்த எண்ணிக்கை குறையும் போது நிச்சயமாக வாகனங்களுடைய எண்ணிக்கை குறையும், போக்குவரத்து நெரிசலும் குறையும். திமுக ஆட்சியில் போட்டதை போன்று மேம்பாலங்கள் மிக்க நெரிசலான இடங்களை கண்டறிந்து அந்தந்த இடங்களில் மேம்பாலங்கள் போட்டுவிட்டார்களானால் இந்த நெரிசலை ஓரளவுக்கு தடுத்திருக்கலாம், ஏன் முழுமையாக தடுத்திருக்கலாம் என்பது எனது கருத்து. என்கரேஜ்மெண்ட் ஆஃப் தி ரோடு மெயின், அது ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இவர் சொல்கிற மாதிரி ரோடு வைடாக ஆகலினாலும் வைடாக இருக்கிற ரோட்டில் என்கரேஜ்மெண்ட்டு பாதி என்கரேஜ்மெண்ட் அது தீர்த்தாலே ஓரளவுக்கு கொஞ்சம் குறையுங்கிற ஒரு நம்பிக்கை. பூந்தமல்லி ஹை ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அங்கே தான் அதிகமான கல்லூரிகள் மற்றும் வணிக வளாகங்கள் இருக்குது. அந்த ரோட்டில் போயிட்டு வர்றவங்களுக்கு அதோட வேதனை கேட்டிங்கன்னா தெரியும். எந்த அளவுக்குன்னா, இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கலாச்சி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, பூந்தமல்லி ஹை ரோட்டில் பள்ளம் இல்லை, பள்ளத்தில் தான் பூந்தமல்லி ஹை ரோடே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அரசாங்கம் இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இன்றைக்கி அவங்க அமைச்சர்கள், அதாவது மேஜை தட்டுகிறதுக்கு தகுதி மட்டும் இருந்தாலே போதும் அமைச்சருக்கு அப்படிங்கிற நிலைமையில் இன்றைக்கி போய் சட்டசபையில் உட்காந்துருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கூடிய நிலைமை இல்லை. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 4 வண்டி, அப்பாவுக்கு ஒரு வண்டி, அம்மாவுக்கு ஒரு வண்டி, பையனுக்கு அக்காவுக்குன்னு ஒரு வண்டி. அது இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு ஒரு வண்டி, ஏன்னா எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறதுக்கே வந்துட்டு 4 வண்டியில் போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே ஒரே வண்டியை யூஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா இந்த டிராஃபிக் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறத. நம்ம ஒழுங்காக சாலை விதிகளை மதித்து நம்ம வாகனத்தை செலுத்தணும்னா நம்மளே வந்து நெரிசலை ஜாஸ்தியாக குறைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் சிக்னல் விழுந்துன்னா முக்கால்வாசி பேர் ரெட் சிக்னல் மதிக்கிறதே கிடையாது. ஏதோ க்ரீன் சிக்னல் விழுந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. ஸ்டாப் லைன்னு ஒன்று போட்டிருக்காங்க, அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது வந்து ஒரு ஒன்றுமே மதிக்காமல் ரோடாக ஒரு அங்கமாக மதித்து அதை தாண்டி போய் நிற்கிறாங்க. பெடஸ்ட்ரியன்ஸ் கிராசிங்கில் போய் நிற்கிறனால பெடஸ்ட்ரியன்ஸ் சிக்னல் நடுவில் போய் கிராஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்படி கிராஸ் பண்ணும்போது அங்கே நெரிசல் ஏற்படுது. இது இவங்க ஒழுங்காக மதித்து, இவங்க ஒழுங்காக சாலை விதிகளை மதித்து அந்த ஸ்டாப் லைன்குள்ளே நின்னாங்கன்னா அழகாக பெடஸ்ட்ரியன்ஸ் அவங்க பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் பண்ணுவாங்க. அவங்க மற்ற வாகனத்துக்கு நெரிசல் இல்லாமல் ஓடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போது முக்கால்வாசி நெரிசல் பார்த்தீங்கன்னா நீ நான் போட்டி போடுற தன்மை நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. நீ போகலை நானும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டெட்லாக் மாதிரி சுற்றி நினைப்பாங்க. இவர் ரைட் எடுக்கணும், அவர் ரைட் எடுக்கணும், அவர் ரைட் எடுக்கணும். இப்போ அந்த இடத்துல நின்று சண்டை போட்டுட்டு இருப்பாங்க வழியே, அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் யோசிக்க மாட்டாங்க. இந்த தனி மனித ஒழுக்கம் என்பதில் சுயநலம் வர நான் முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு அது அங்கே ஒரு போட்டி போகாமல் அங்கே ஒரு வாக்குவாதம் இதெல்லாம் இருக்கக்கூடிய சொல்லி பின்னாடி சொல்லுங்கள். 15 வயசு கீழே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வண்டி ஓட்டுவாங்க. அதான் ஒரு மெயின் ரீசன். சின்ன பசங்க இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுவாங்க, அவங்களுக்கு ரூல்ஸே தெரியாது. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் தெரியாமல், அதுவும் பேரண்ட்ஸ் மேலே ஃபஸ்ட்டு தப்பு. பேரண்ட்ஸ் தான் சின்ன பசங்களுக்கு பையன் கேட்டானே வாங்கி கொடுக்குறாங்க அந்த வண்டியை. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப சரியான விஷயம். இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான காரணமும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நகர அமைப்பை வந்து அரசாங்கம் இம்ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பறக்கும் பாலெல்லாம் வந்து அவ்வளவா இந்த காலகட்டத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு தவிர இப்போ இல்லை. அது 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ அது பழுதுபட்டிருக்கு மழைலாம் வந்து அதனால். ஸோ இப்போ அதை புதுசாக நல்லா இதுவாக கட்டினா அந்த நெரிசலை கட்டுப்படுத்தலாம். சென்ற ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 10 பாலங்களை கட்டியது சென்ற ஆட்சியில் கட்டினார்கள். இந்த 5 ஆண்டுகளை எந்த பாலமும் கட்டவே இல்லை. கட்ட வேண்டிய பாலமான போரூர் பாலமும் மதுரவேல் பாலமும் கட்டியிருந்தால் சென்னை நகரமான இதயமான இந்த பகுதியில் சற்று குறைந்திருக்கும். 96 தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வரும்பொழுது பெரம்பூர் மேம்பாலத்தை கட்ட முயற்சித்தார் அன்றைய மேயராக இருந்த ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இந்த அதிமுக ஆட்சி வந்து அந்த பாலத்தை கட்டவே இல்லை. திரும்ப 2006 தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்து தான் அந்த மேம்பாலத்தை கட்டினார், பெரம்பூர் பிரிட்ஜை. அதை கட்டிய பிறகு தான் பெருவெள்ளம் பாதித்த பிறகு கூட வட சென்னை மக்கள் அனைவரும் பயன்படுத்திய ஒரே பாலம் என்பது பெரம்பூர் தான். அதுபோல் இந்த அதிமுக சர்க்கார் எந்த மேம்பாலங்களையும் கட்டவில்லை. 1973 தொடங்கி அண்ணா மேம்பாலம் முதல் இன்று கட்டப்படும் மேம்பாலங்கள் வரை திமுக ஆட்சியில் கட்டப்படும் மேம்பாலங்கள் தான். மேம்பாலங்களை கட்டி சாலையை அகலமாக்கினால் அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் என்பது எனது பணிவான கருத்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாலையில் வந்து சாலை சந்திப்புகள் அதிகம். இதனால் என்ன ஆகுதுன்னா சிக்னல்கள் அதிகம். இதனால் என்னென்னா அதுக்கு ஒரே தீர்வு மேம்பாலங்கள் அமைக்கணும். போல் கலைஞர் ஆட்சியில் மேம்பாலங்கள் அமைத்தது போல் இந்த 4.5 வருஷம் எந்த ஒரு புது திட்டமும் கிடையாது. இதுதான் நெரிசலுக்கு காரணம். சாலை வந்து நடப்பதற்கு, ஆனால் அதில் எல்லாருமே பைக்கு கார் எல்லாமே பார்க் பண்ணனால அந்த பக்கம் போகிறதுக்கு வழியே கிடையாது. அதனால் காலேஜ் டைமு ஸ்கூல் டைமு இதெல்லாம் மாற்றினா கூட காலையில் 8 to 8:30 9 o'clock ஆஃபீஸ் காலேஜ் ஸ்கூலு இந்த பஸ்ஸு ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுறதுனால காலேஜ்க்கும் லேட் ஆகுது, ஸ்கூல் போகிறதுக்கும் லேட் ஆகுது, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் லேட் ஆகுது. நோர் பார்க்கிங் அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருந்தா அந்த சைடு வண்டி நிறுத்தவே கூடாது.
வர வண்டிக்கும் இடைஞ்சல், போகிற வண்டிக்கும் இடைஞ்சல். அந்த சைடு வண்டி வரவே முடியாது. ஸ்ட்ரீட் இவ்வளோ தான் இருக்கும், அதிலே பாதி கார் நிறுத்தி வச்சுருப்பான், பக்கத்துலேயே வண்டி வரும். ஸோ அப்படிலாம் இருந்தேன்னா ரொம்ப இடைஞ்சல் சார். சாலை விதிகள் யாருக்குமே தெரியல. சாலை விதிகளை மதிப்போம் சொல்லிகிட்டே இருக்கணும் ஒழிய சரியான எஜுகேட் இல்லை. கவர்மெண்ட் அது செஞ்சுருக்கணும். அதுதான் உண்மையான காரணமே. ஏன்னா இத்தனை பேருக்கு தெரியும் சாலை விதிகள், தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 வீலர்லாம் வந்து எப்படி போகணுன்னு தெரில, 4 வீலர் எப்படி ட்ரைவ் பண்ணணும்னு தெரில. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இஷ்டம் போல போகலான்னு நினைக்கிறேன். பாதுகாப்புக்கு ஃபஸ்ட்டு வழி விடணுன்றாங்க. இப்போ வளரும் நாடுகளை எடுத்துக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்களாம் கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க எஜுகேட் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதுதான் உள்கட்டமைப்பில் வந்து குறைகள் இருக்கிறது. எஜுகேட் கரெக்டாக இல்லை, சாலை விதிகளை மதிக்கிறதுக்கு உண்டான அது இல்லாதால தான் இந்த நெரிசலுக்கு காரணமாக இருக்குது. இப்போ கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கம்பெனிலையுமே ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. கார் பூலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு காரில் ஒரு ஏரியாவிலேருந்து வர்றவங்க 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் இருக்கிறவங்க அந்த கார் வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து அந்த 4 பேரை பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க போகிற அதே இடத்துக்கு அதே கம்பெனிக்கு அவங்களே ட்ராப் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனிலையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா? ஃபாலோ பண்ணுனா அந்த ரூல்ஸில் நம்மளுக்கு எந்த வித நெரிசலுமே வராது. பட் இந்த கார்பூலிங்ன்றது வெளிநாடுகளில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பட் இந்தியாவில் வந்து இன்னும் அது இல்லை. நம்ம வெறும் பத்திரிகையில் படிக்கின்றோம், மற்றபடி இந்த மாதிரி சொல்கிறாங்களே தவிர அது நடைமுறைப்படுத்துவதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. இந்த பீக் ஹவர்ஸ்னுடைய டிராஃபிக் ஜாமை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பீக் ஹவர்ஸில் சிக்னல், நம்ம ஊர் சிக்னல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சைடில் வண்டியே வராது, இன்னொரு சைடில் பீக்கப் வண்டி பின்னாடி போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஸ்டாப் சிக்னல் பார்த்தீங்கன்னா ரெட் வந்து அப்படியே தான் இருக்கும். இன்னொரு சைடில் காலியாக அந்த சைடு வண்டியே வராது, ஆனால் க்ரீன் சிக்னல் இருக்கும். அந்த டைமிங் இருக்குல்ல, டைமிங் வந்து எல்லா இடத்துலையும் 1 நிமிஷம் அப்படியே வச்சுருப்பாங்க. இந்த சைடில் வண்டி வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பான். ரெட் சிக்னல் இருக்குன்னு அவனுக்கும் தெரியும். ஆனால் முன்னாடி இருக்கிற வண்டியை போ அந்த சைடு காலியாக தான் இருக்குது, நீ போ அப்படின்னு. இவனே எஜுகேட்டடாக இருந்தாலும் அது மதிக்கிறது கிடையாது. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு அது ஒரு சென்சார் மாதிரி வச்சு எந்த சைடில் வந்துட்டு வண்டி கம்மியாக இருக்கோ அந்த சைடில் வந்துட்டு ரெட்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு, எந்த சைடில் வண்டி ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு தெரியுது அந்த சைடில் க்ரீன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் ஒரு சைடில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்றினோம் அப்படின்னா டிராஃபிக் பீக் ஹவர்ஸில் கம்மியாகும். மொத்தமாக நெரிசல் ஒன்றா கூடுறது வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 8:40, 8:30 இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா அதிக நெரிசல் ஏற்படுகிறது. ஏன்னா ஸ்கூல் பசங்களும் அப்போ தான் வராங்க, ஆஃபீஸ் போகிறவங்களும் அப்போ தான் வராங்க. எல்லாமே ஒன்றா சேரணும் போது அந்த இடத்துல வந்து நெரிசல் ஓவராக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி 7 மணி சுமாருக்கு பார்த்தீங்கன்னா அப்போது நெரிசல் அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம். இப்போ கல்மண்டபம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதிலேருந்து எடுத்திங்கன்னா ஒரு 8 கல்யாண சத்திரம் இருக்குது. அந்த 8 கல்யாண சத்திரத்துலேயும் பார்க்கிங் பிளேஸ் இருக்கா? இல்லை. எல்லாமே ரோட்டில் தான் நிறுத்துகிறான். அது 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே ரோட்டில் நிறுத்தும் போது அந்த இடத்துல பஸ் எப்படி போகும், மற்ற வாகனம் எப்படி போகும்? ஒரு இடத்துல பீனு போட்டு வச்சுருந்தா பார்க்கிங்கு, இன்னொரு இடத்துல பீனு போட்டு பார் போட்டிருந்தா நோ பார்க்கிங்கு, ஒரு இடத்துல அதே ப்ளூ கலர் போர்டில் 2 எக்ஸ் போட்டிருந்தா அது என்னன்னு தெரியுமா? யாரா சொல்லுங்கள். நோ என்ட்ரியில் அம்புக்குறி போட்டு எக்ஸ் போட்டிருந்தா நோ என்ட்ரி. இதுக்கு யாருக்கா தெரியுமா? இது கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது. அப்போ என்னன்னா என்னதான் அது சொல்லுங்க. அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணக்கூடாது, வண்டி நிறுத்தக்கூடாது. ரன்வே, அந்த இடம் வந்து ரன்வே. அந்த இடத்துல நீ வண்டி சடனாக கூட நிறுத்தக்கூடாது, ஒரு தேவைக்காக நிறுத்தக்கூடாது. அந்த இடம் போயிட்டே இருக்கக்கூடிய இடம். இது வந்து யாருக்கும் தெரியாது. இந்த பீக் ஹவர்ஸில் நிறைய இடங்களில் சிக்னலை வந்து ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னலே பண்ணாமல் அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து மேனுவலாக வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது உண்மையாகவே போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான வழியா இந்த மேனுவல் ஆப்ரேட்டிங், இல்லை போக்குவரத்து நெரிசலை அதிகமாக கேட்குறதா? மேனுவல் ஆப்ரேட்டிங் பண்ணுறது தான் அந்த பீக் ஹவர்ஸில் கரெக்டானதுங்க. எப்படி? ஏன்னு வச்சிங்கன்னா சிக்னல் வந்து ஒரு 118 செகண்டு 90 செகண்டுன்னு அப்படியே வைப்பாங்க. இப்போது இவர் போலீஸ்காரன் வச்சுங்க, ஒரு 10 மினிட்ஸ் வச்சுங்களா, ஒரு லைன் ஃபுல்லாக விட ஒரு 5 அப்போ இன்னொரு லைன் ஃபுல்லாகவே க்ரௌடு நிற்கிது. அது கேட்குறேன். எப்படி பண்ணாலும் அந்த உங்களுக்கு வந்து அந்த சிக்னலுக்கு வந்த மாதிரி அந்த டிராஃபிக் ஆக தான் செய்யுங்க. இன்றைக்கி சூழ்நிலைக்கு அதுதான் ஆகும். தகப்பனாரே ஒரு போக்குவரத்து துறை காவலராக தான் இருக்கார். நான் வந்து மேனுவல் வந்து நான் ஆமோதிக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஒரு வாட்டி ஒரு அனுபவம் கிடச்சிது எனக்கு. அவர் ஆப்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா, அவர் அந்த பீக் ஹவர்ஸ் என்ன பண்ணுவார்னா துணைக்கு இன்னொரு காவலரை கூப்பிட்டுப்பார். 1 இல்லை 2 பேர், எத்தனை பேர் அந்த இடத்துக்கு தேவைப்படுறாங்களோ அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு இவர் வந்து அவங்களை ஆப்ரேட் பண்ண சொல்லிட்டு, அந்த சிக்னல் சுவிட்ச் ஆப்ரேட் பண்ண சொல்லிட்டு, இவர் நடுவர் அந்த ஜங்ஷனில் போய் இறங்கிட்டு எந்த பக்கம் சிக்னல், அதை எந்த பக்கம் நெரிசல் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பக்கம் முதல்ல அனுப்புறதுக்கு முயற்சி செய்வார். அந்த பக்கம் ஓரளவுக்கு சமாளிக்க முடிகிற அளவுக்கு நெரிசல் வந்துருச்சு, நெரிசல் கம்மியாயிடுச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் எந்த நெரிசல் இருக்கோ அதை மூவ் பண்ணுவார். ஹார்ன் அடிச்சாங்கன்னா அதை அவர் வந்து சட்டை பண்ணாமல் எந்த பக்கம் நெரிசல் இருக்கோ அதை தான் முதல்ல கிளியர் பண்ண பார்ப்பாரு. அதை சமாளிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சுன்னா அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணுவார். இப்போது இந்த இடத்துல வந்து 1க்கு 2 பேராக இருந்து அவங்க வேலையை சிறப்பாக செய்கிறாங்க. ஸோ மேனுவல் வந்து கொஞ்சம் வந்து ஈஸி தான். மேனுவலை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு காவலரோட சமயோஜித புத்தி அதை யூஸ் பண்ணி பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. எல்லா காவலர்களும் ஒரே மாதிரி சமயோஜிதத்தோடு இருப்பாங்களான்னு சந்தேகம் தான். 100ல் ஒரு 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம். ஆனால் டெக்னாலஜி வந்து அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும்,
டிராஃபிக் இருக்கா அப்படின்னா ரெட் கலரில் காட்டும், மிதமான டிராஃபிக்னா எல்லோ, டிராஃபிக்கே இல்லைன்னா ப்ளூ காட்டும். இதை வந்து டெக்னாலஜியும் அவர் சொன்ன மாதிரி சென்சாரோட இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிராஃபிக் இவ்வளோ தூரம் நிற்கிது, ஒரு காவலரால் 2 கிலோமீட்டருக்கு நிற்கிதா 50 மீட்டருக்கு நிற்கிதான்ற அதுக்கு தாண்டி பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கூகுள் மேப்ஸ் மாதிரியான ஒரு டெக்னாலஜியை சென்சாரோட இன்டகிரேட் பண்ணால் மிக எளிதாக ஆட்டோமேட்டடில் சாத்தியம். ஓகே, போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அன்றாட நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ரோட்டில் பள்ளம் இருக்குது சார். இந்த 4 வீலர் பஸ் எல்லாம் அந்த பள்ளத்துக்கு கரெக்டாக நடுவில் போயிடுவாங்க. இந்த பக்கம் 2 சக்கரம், இந்த பக்கம் 2 சக்கரம் போயிடும். பஸ்ஸுக்கு பின்னாடி போகிற 2 வீலர்லாம் பள்ளத்துக்கு டடக்குன்னு இறங்கி அதுலேயே நிறைய பேர் கீழே விழுகிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. நானே 2-3 தடவை கீழே விழுந்திருக்கேன். அந்த குண்டும் குழியுமா இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியுமில்ல. ஏன் வந்து அரசாங்கமே தான் அதை வந்து செய்யணுமா? ஏன் நாம் 4 கல்லை எடுத்து அங்கே இருந்து போட்டு அதை சரி பண்ண முடியாதா? முடியும்னு நினச்சா எல்லாமே முடியுங்க சார். நாம் முடியாதுன்னு அரசாங்கமே வந்து செய்யும்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அரசாங்கம் எப்போ செய்யுமோ அப்படின்னு தான் இருக்கும். எத்தனை வருஷம்னு சொல்கிறாங்களே, எத்தனை வருஷம் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்கல்ல, ஏன் நாம் இறங்கி செய்யக்கூடாது? திரு பாபு அவர்கள், இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஏதாவது மாற்று வழி ஏற்படுத்தப்படுமா இல்லையா? நாங்கள் 95 ஒரு கணக்கெடுப்பு எடுத்தோம், அதாவது ஒரு மாநகரத்தில். அதில் என்னன்னாக்கா, அதாவது பர்த் ரேட் இருக்கு இல்லையா, பர்த் ரேட்டை விட 6% ஜாஸ்தி ஒரு புது வாகனம் ரோடுக்கு வர்றது. எப்போது 95. இப்போது அது பல மடங்காக ஆயிருக்கும். அதுக்கு என்ன காரணம்? நம்ம நடக்கிறதே கிடையாது. நம்ம அதாவது சமூக அக்கறையின்மை, அதுக்கப்புறமா நம்ம ஒரு பொது போக்குவரத்தில் ஒரு கனெக்டிவிட்டி, தொடர்பின்மை, இதெல்லாம் தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு இது. முன்னாடியெல்லாம் வாகனங்கள், அதாவது கவர்மெண்ட் வாகனம் பஸ்ஸுங்க வந்து குறைச்சலாக இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, 2 வீலர் வாங்கிட்டு போகலாம், இல்லை சைக்கிளில் போகலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னாக்கா ஸ்டேட்டஸ் சிம்பிளாக ஆகி போய் எல்லாம் வாங்க ஆரம்பித்தோம். அதாவது பஸ்ஸில் போனால் ஒரு கேவலம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா அரசு பள்ளிகள் எல்லாம் மக்கள் எல்லாம் சைக்கிளில் தான் போகிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் லேட்டாக போகிற ப்ராப்ளமே இல்லை. அவங்களும் நல்லா நிம்மதியாக தான் போயிட்டுருக்காங்க, ஒரு இதுவும் சொல்லலை. ஆனால் மற்ற மக்கள் எல்லாம் ப்ரைவேட் பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பையனுக்கும் ஒரு காரு. அது எங்கே கார் நின்றுட்டு அங்கே இறக்கி விட்டு போகுதா? இல்லை. எவ்வளோ மணி நேரமாக நிற்கிறது? அந்த ஒரு தனியார் பள்ளிகளுக்காக ஒரு சாலையில் இருக்கக்கூடிய பல வாகனங்கள் நிறுத்தப்படுகிறது, இல்லைன்னா டிவியேட் பண்ணப்படுகிறது. காலேஜ்லேயாவது அட்லீஸ்ட் நிறைய பஸ்ஸுகள் வந்துடுது. இப்போது பெரிய பெரிய ஸ்கூலில் பஸ்ஸு விடுறதில்லை, அவங்க காரில் வர்றது தான் சிம்பிள். அதை மாற்றணும் நம்ம. அது மாற்றினாலே பாதி நெரிசல் போகும். இன்னொன்று என்னென்னாக்கா, ஆக்கிரமிப்புகள் 60 அடி சாலை கூட 20 அடி ஆகக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி ஈசிஆர் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரோடு ரொம்ப நெரிசலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது 2 வழி ஜாஸ்தியாக விஸ்தரிக்கணும் பண்ணும்போது தான் தெரியறது ஆக்கிரமிப்பு அவ்வளோ வருஷமாக இவ்வளோ ரோடு அதோட பார்டரே தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆக்கிரமிப்புகள் நிச்சயமாக. அதே மாதிரி சிற்றுண்டிகள் இப்போ எக்கச்சக்கமான சிற்றுண்டிகள், அதாவது குடியிருப்பு பகுதியில் கூட வணிகமயமாக்குதலாக இருக்குது. இப்போ என்னன்னாக்கா எல்லாரும் கொண்டு வந்த அது ஒவ்வொரு வணிகத்துக்கும் இவ்வளோ குறிப்பிட்ட அளவுக்கு பார்க்கிங் இருக்கணும், இருந்தால்தான் அதை பண்ணணும். அதாவது ஒரு ஏரியாவுக்கு ஒரு கொள்ளளவுன்னு ஒன்று இருக்குது. அந்த கொள்ளளவு யாருக்கு தெரியறது? ஒருத்தருக்கும் தெரியாதுல்ல. இப்போ அவர் யாரோ சொன்னாங்க, ஒரு வீட்டில் ஒருத்தனுக்கு ஒரு வாகனம். சரி, அப்படி வாகனம் இருக்குனாக்கா அது பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்கா? இல்லை. இல்லாத போது எங்கே நிறுத்துறான்? ஏன்னா சாலையில் தான். அப்போ அந்த சாலையோட பகுதி இந்த பக்கமும் போகிறது, அந்த பக்கமும் போகிறது. அதனால் நிறைய பேர் ஒரு வாகனம் எடுத்துட்டா கூட 4 வாகனம் அங்கே தான் நிற்குது. இன்னொன்று யூஸ் பண்ணாத வெஹிக்கிளும் நிற்கிறது. அப்போது என்ன, ஆர்டிஓ ஆஃபீஸில் நீங்கள் ஒரு வண்டி வாங்கணுன்னாக்கா உங்களுக்கு இடம் இருக்கா, பார்க்கிங் இடம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்களுக்கு வாங்கிறதுக்கே இல்லை ரெஜிஸ்டர் பண்ணக்கே முடியணும். இன்னொன்று சாலைகள்னாக்கா நம்ம போக்குவரத்து மனிதர்களுக்காக தான் போக்குவரத்து. ஆனால் இப்போ என்னாச்சு, போக்குவரத்துக்காக மனிதர்கள் இருக்கிற மாதிரி ஆயிடுது. பாதசாரியர்களால் தான் நிறைய விபத்தாகுது. அது ரொம்ப தவறான ஒரு பதிவுங்க. ஏன்னாக்கா நடந்து போகிறவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா, நீங்கள் ஒன்றும் இல்லை, காரை கொஞ்சம் அங்கே யூட்டர்ன் இல்லை, இன்னும் முன்னாடி போய் யூட்டர்ன் பண்ணணுன்னாக்கா யாரும் போக மாட்டேங்கிறாங்க. உடனே காரில் போகிறதுக்கு எவ்வளோ 2 நிமிஷம் ஆகுமா? ஆனால் அந்த 500 மீட்டர் இல்லை 100 மீட்டர் வயசானவங்கலேருந்து இது வரைக்கும் அங்கே தான் போய் ஜீப்ரா கிராஸ் பண்ணணுன்னாக்கா எப்படி முடியும்? அவங்களால முடியாது. அவங்க எங்கெங்கே இருக்கோ அதுதான்
புரிதல் வேணும். இந்த பக்கம் எந்த மாதிரி நடமாட்டமான ஒரு மக்கள் நடமாட்டம் இருக்குது, எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே போடுவீங்களா? அதாவது ஜீப்ரா கிராசிங் போகணும். இப்போ ஒன்றும் இல்லை, எல்பி ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அதாவது ரோட் கிராஸ் பண்ணுற இடம் தான் அது. ஆக்சிடெண்ட் நடந்துட்டு அது ஒரு பெரிய கேஸ் ஆச்சு. அதனால் என்ன ஆகணும், அந்த வாகனத்தோட இதை ஸ்பீடை குறைக்கணுமா? அதாவது என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த கிராஸ் பண்ணுற இடத்த பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னாக்கா அவங்க கிராஸ் பண்ணுறதுனால தான் ஆக்சிடெண்ட் நடக்குது. இதுவாக அது இப்போ புரிதல் இல்லை. அதனால் அவங்க மக்களுக்காக தான் அந்த சாலை, அந்த ஏரியா, வாகனம், மக்கள். அதாவது ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி போனால் கூட நிற்கணும். அது கிராஸ் பண்ண பிறகு தான் நம்ம போகணுமே தவிர ஹார்ன் அடிக்கிறதோ அது தள்ளிட்டு போகிறதோ அது ஒரு மனப்பான்மை ரொம்ப மோசமாக இருக்கிறது. நன்றி பாபன். தோழன் அமைப்பு சேர்ந்த ராதாகிருஷ்ணன், அதான் நீங்கள் வந்து ஒரு அமைப்பாகவே இதை பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையாகவே உங்களுடைய விழிப்புணர்வு மூலமாக இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கான வழிகள் ஏற்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக விழிப்புணர்வு பணி 2013 தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது எதனால் உருவானது அப்படின்னா, அது ஒரு விபத்து தான் எங்களுக்குள்ள அந்த விழிப்புணர்வு ஒரு காரணமாக இருந்தது. 2012 டிசம்பர் நம்ம ஓஎம்ஆர் பகுதியில் ஒரு 5 கல்லூரி மாணவர்கள் அரசு பேருந்துக்கும் குப்பலாரிக்கும் மத்தியில் நசுங்கி இறந்து போனாங்க. அந்த செய்தி தாக்கம் தான் வந்து நிறைய இளைஞர்களும் நம்ம சக மாணவர்களும் நண்பர்களும் ரோட்டில் இறந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கு நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக ஒரு 4 பேர் அந்த அவேர்னஸ் ப்ளக்கார்டை எடுத்துகிட்டு டி நகர் பஸ் ஸ்டாப்பில் தான் ஓரமாக நின்று பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி துவங்கினா தான் இந்த பயணம். எங்களால் என்ன மாற்றம் வந்தது அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னால், இந்த டிராஃபிக் முழுசாக ரெடி ஆகணும் அப்படின்னா 3 E ரெடி ஆகணும். எந்த துறையாக இருந்தாலுமே முழுசாக ரெடி ஆகணும், அது சரியாக மக்களுக்கு பயனுள்ளதுனா 3 E ரெடி ஆகணும். ஒன்று எஜுகேஷன் சிஸ்டத்தில் இதை பற்றின போதுமான அறிவு புகட்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. இன்றைக்கி எவ்வளோ பேர் அதை நம்ம பாடமாக படித்து அதை வெளியில் வந்து செயல்படுத்துகிறோன்றதில் ஐயா சொன்னது போல் எல்லாருக்குமே வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம், டிராஃபிக் பற்றின எஜுகேஷன் சிஸ்டமை சரியான விதத்தில் புகுத்தணும். 2வது எக்ஸிக்யூஷன் இன்றைக்கி சென்னை மாநகரத்தோட பெருநகர வளர்ச்சி குழுமம் இருக்குது. அதை இவங்க கவனம் எடுத்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அதில் பெரிய லேக்கிங் இருக்குது. 990 கோடி ஒதுக்குனாங்க, 500 கோடி ஒதுக்குனாங்க, 135 கோடி ஒதுக்குனாங்க. எல்லா கோடிகளுமே சென்னை நகரத்தை பெருநகரமாக வளர்ச்சி குழுமத்தில் ஒதுக்குனாங்க. ஆனால் அது எங்கே போயிருக்கு அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. அண்ட் மோரோவர் திட்டமிடுதலில் பெரிய லேக்கிங் இருக்குது. இன்றைக்கி நம்ம சென்னை மாநகரத்துக்கு திட்டமிட்டது 1919 வளர்ச்சி குழுமம் என்ன திட்டம் போட்டுச்சோ அதே தான் வச்சு இன்றைக்கி நம்ம பெரும்பான்மை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான். ஸோ எக்ஸிக்யூஷனில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அதில் திட்டமிடுதலும் இல்லாமல் இருக்குது. 3வது என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பெரிய ப்ராப்ளம் இருக்கிறத நீ சென்னை நகரத்தில் வெளிப்படையாக தெரியுது. நிறைய சிக்னல்ஸ் ப்ராப்பராக இயங்கிறது இல்லை. அது இயங்கிறதுக்கு தகுந்த அங்கே உபகரணங்கள் இருக்கா, அதுவும் இல்லை. அது ஒரு கம்ப்ளைண்ட்டு ஃபைல் பண்ணால் உடனே ரெக்டிஃபை ஆகுதுன்னா அது 1 வாரம் ஆகுது. அந்த 1 வாரத்துக்குள்ளே அங்கே நடக்கக்கூடிய விபத்துகளும் அதோட அளவீடுகளும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம். இது அரசாங்கம் சார்ந்த துறைகள் பக்கமாக இருக்குது. இந்த 3 E ரெடி ஆகணும். இதில் தனி மனித ஒழுக்கம் பெரும்பான்மை பங்கு வகிக்கின்றதை நாம் உணர்றதில்லை. முதல்ல நாங்கள் 4 பேர் சென்னை டி நகரில் அந்த மெயின் ஜங்ஷனில் ஒரு ஓரமாக நின்று ப்ளக்கார்டு நின்று பிடிக்க ஆரம்பித்தோம். அதில் முதல் விதி, ஹெல்மெட் போட்டிருக்கவங்க மட்டும்தான் உள்ளார அலவுடு, வேறு யாருக்குமே இந்த பணி செய்ய வாய்ப்பு கிடையாது. சாலை விதிகளை கடைபிடிக்கிறவங்களை மட்டும்தான் வச்சு இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் லைஃப் லாங் கடைபிடிக்கிறது உறுதியத்தோடு ஆரம்பித்தோம். இன்றைக்கி அதோட தொடர்ந்து முயற்சியாக ஏறக்குறைய 2014 ஒரு 100 சிக்னலில் டிராஃபிக் அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணோம். 2015 ஆகஸ்ட்டில் ஒரு 100 சிக்னல் டிராஃபிக் அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணோம். 65 கிலோமீட்டர் டார்ச் ஒன்று பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் இப்போ 67 பஸ் ஸ்டாப்பில் இப்போது கடந்த ஜனவரி 29 67 பேருந்து நிலையங்களில் நோ ஃபுட்போர்ட் கேம்பெயின் பண்ணோம். இதில் எல்லாத்திலுமே கலந்துக்கிட்ட நபர்கள் ஒரு 3500 பேர். டிராஃபிக் அவேர்னஸ் கேம்பெயின் பண்ண ஆரம்பித்ததுனால நிறைய நபர்கள் வந்து அறிமுகமாகி நாங்கள் எங்களால் இது சொல்யூஷன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி இருந்தது. அதில் மாடல் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை எடுத்திருக்கோம். ஒட்டுமொத்தமாக சிக்னலே இல்லை, ஆட்களே இல்லாமல் தானியங்கி முறையில் இயங்கக்கூடிய ஒரு சிக்னலை வடிவமைக்கிறதுனால இங்கே டிராஃபிக் ரெகுலேஷனோட டென்சிட்டியவும் வாகனத்தோட டென்சிட்டியை போட்டு ஆட்டோமேட்டிக்காக இயங்குறதுனால விபத்தை குறைக்க முடியும்னு ஒரு R&D துவங்கி மாடல் சிக்னல் ஒரு கான்செப்ட் கேரளாவில் இருக்குது, இன்னும் நம்ம நாகாலாந்தில் இருக்குது. அங்கெல்லாம் ஒரு 20 சிக்னல் இருக்குது, ஆட்டோமேட்டடாக இயங்கிக்கிட்டே இருக்கும். அது கேபிள்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, சோலார் பேனலில் இயங்கக்கூடியதான். அதை தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு வந்தால் போக்குவரத்து நெரிசல் குறைதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அங்கே அது சக்ஸஸ்ஃபுல்லாக அது நாகாலாந்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக, கேரளாவில் அவங்க ஏற்கனவே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம போய் பார்க்கலாம், அங்கே போலீஸ் கிடையாது, ஆட்டோமேட்டிக் CCTV கேமரா தான். ஈச்சலான் உட்பட இங்கே தமிழ்நாட்டுக்கு இன்னும் இது வரைக்குமே வரல. ஈச்சலான் கொண்டு வரதுக்காகவும் ஆட்டோமேட்டடாக இயங்கக்கூடிய சிக்னலை வடிவமைக்கிறதுக்காகவும் முழுசாக பணி நடந்துகிட்டு இருக்கு. இதோட கூடுதலாக
இங்கே பஸ்ஸில் போகக்கூடிய பேருந்து நிலையங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எந்தெந்த பேருந்து எந்தெந்த சர்வீஸில் உங்களுக்கு ஓவர்லோட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 29ஆம் தேதி நடந்த கேம்பெயினில் இது வரைக்கும் 18 ட்ராக்கில் இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் டைமிங் 8:30 to 9:15 வரைக்கும் தான் டென்சிட்டி அதிகமாக தேவைப்படுது அப்படின்றத அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதை எம்டிசியில் கொண்டு போயிட்டு அதை சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம கவனம் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அரசாங்கம் சார்பாக இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் விட முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 641 பேர் இறந்து போகிறாங்க. இதில் 119 பச்சை குழந்தைங்க உட்பட. எங்கே போனாலுமே சாலை விபத்துகள் இடம்பெறாத ரோடே கிடையாது. ரோடே இருக்காது, ஆனால் அங்கே சாலை விபத்து நடக்குது. இதே அரசாங்கம் கவனம் கொடுக்க வேண்டியதுன்னு எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அவங்க தான் அடுத்து ஓட்டு போட வரப்போகிறவங்க. அவங்க இன்றைக்கி நாட்டில் இல்லைன்னா இவங்க யாரை வச்சு ஆள போகிறாங்கன்றது எங்களுக்கு பெரும் கேள்வியாக இருக்குது. நன்றி தோழன். அமைப்பு செய்கிற பணிக்கு பாராட்டுக்கள். திரு பரமேஸ்வரன், போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு என்ன வழி காணப்பட வேண்டும் நினைக்கிறேன்? இன்றைய சமூக பிரச்சனையில் மிகவும் சிக்கலான பிரச்சனை இந்த போக்குவரத்து நெரிசல் தான். குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ நண்பர்களே சொன்னாங்க, அந்த மாதிரி வந்து சாலை விதிகளை மதியாமை மற்றும் அதை அறிந்து கொள்ளாமை. ஐயாவர்கள் சொன்னாங்க, ஒரு பார்க்கிங் வந்து பெருக்கல் குறி போடக்கூட என்னென்னு தெரியாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. எனவே இந்த சாலை பாதுகாப்பு கல்வியை வந்து அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கொண்டு வர வேண்டும். இதை குறிப்பாக நாங்கள் கூட எங்கள் அமைப்பின் சார்பாக நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். நுகர்வோர் பாதுகாப்பு சர்வதேச அளவில் அத்தியாவசிய உரிமைகள் 8ன்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க. அதில் 9ஆவதாக சாலை பாதுகாப்பு கல்வி பெறும் உரிமையையும் கொண்டு வர வேண்டும். குறைந்தபட்சம் தேசிய அளவிலாவது கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த போக்குவரத்து விதிகளை மதியாமை, அப்போ அந்த போக்குவரத்து கல்வியை வந்து அவங்க இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, ஒரு சரியானபடிக்கு யாருமே வந்து லைசன்ஸ் எடுக்கிறது உரிய முறைப்படி விதிமுறைப்படி எடுக்கிறது அப்படின்னு. இப்போ உதாரணமாக என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர் ஒருவர் அனுப்பியிருந்தாருங்க, லண்டன் மாணவர்கள் வந்து ஒரு 2 வீலருக்கு லைசன்ஸ் எடுக்கணுன்னா கூட குறைந்தபட்சம் 6 மாதம் அவங்க வந்து அங்கே பயிற்சி எடுக்கணும். 350 பக்கம் அவர்கள் வந்து நுழைவுத் தேர்வு எழுதணும். 2 லட்சம் ரூபாய் செலவாகும். ஏறக்குறைய அந்த 2 வீலர் ஓட்டுவதற்கான உடையே வந்து 10,000 ரூபாய் பெருமானுள்ள உடை வாங்கி அணியணும் அப்படின்னு. சின்ன பிள்ளையாயிட்டால் முதலேருந்து தான் ஸ்டார்டிங்லேருந்து தான் அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கடுமையாக அவர்கள் வந்து பயிற்சி கொடுத்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி முறையை இங்கே கொண்டு வரக்கான முயற்சியை பண்ணலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இளைய சமுதாயத்திலும் இந்த பொறுப்பினை ஒப்படைப்பது சாலச் சிறந்ததாக நான் கருதுகிறேன். அதாவது இங்கு நாம் 10-50 பேர் மட்டும் கூடி விவாதித்து கொண்டிருக்கிறோம். இந்த சென்னை மாநகரிலே எடுத்துக்கொண்டால் எத்தனை பள்ளிகள் உள்ளன, எத்தனை கல்லூரிகள் உள்ளன, எத்தனை பயிற்சி நிலையங்கள் உள்ளன. அவர்களிடத்திலே ஒரு கட்டுரை போட்டியாகவோ அல்லது கருத்துரையாகவோ அவர்களுக்கு ஒரு எத்தனையோ போட்டி வைக்கிறோம். அந்த மாதிரி இது சமூக வாழ்வியல் பிரச்சனைகளால் அந்த போட்டிகளை வைத்து அவர்களுடைய எண்ணங்களை, ஏன்னா இவங்க இந்திய ரூபாய் நோட்டுக்கே குறியீடை கண்டுபிடித்தவர்கள் நம் தமிழறிஞர். எனவே வந்து கண்டிப்பாக அவர்களுடைய எண்ணங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய சிந்தனையை தூண்டும் போது கண்டிப்பாக இதைவிடம் நாம் அறியாத பல விஷயங்கள் அவர்களிடம் நாம் எதிர்பார்க்கலாம் என்பது எனக்கு தோன்றுகிறது. திரு ரமேஷ் அவர்கள், உண்மையாக இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க நீங்கள் என்ன மாதிரியான ஆலோசனைகள் தரீங்க? சிங்கார சென்னையை சீரழித்த சென்னையாய் மாற்றியது நம் கைகள்னால் இங்கே இருக்கவங்கள சொல்லலை, எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா. உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தாம்பரத்துலேருந்து சென்னையில் 3 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆச்சு. தாம்பரத்துலேருந்து புறநகர்லேருந்து ஊருக்குள்ளே வந்தவங்க எல்லா பற்றியுமே தெரியும். காலை 6 மணிக்கு ஆரம்பித்த டிராஃபிக் ஜாம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி வரைக்கும் கிளியராகவே இல்லை. கவர்மெண்ட் வந்து எந்தவித ஆக்ஷனுமே எடுக்கலை. உள்ளே இறங்கின ஃபுல்லாக வாலண்டியர்ஸ் எல்லா பேருமே கிளியர் பண்ணாங்க. இது வந்து போக்குவரத்து முக்கிய காரணம். பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. ஒரு ஒன்வே டிராஃபிக்கில் ஆஃப்டர் ஏர்போர்ட்டுக்கு அப்புறம் ஒரு எருவு மாடு போயிருக்கு, அதை ஒரு ஆம்புலன்ஸ் அடிச்சிருக்கு, அதை தொடர்ந்து 2 ஆட்டோ. இதுதான் பிரச்சனை, இதுதான் நடந்தது. இதை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து யாருக்குமே சக்தி கிடையாது. எல்லாம் ஆம்னி பஸ்காரன் நிற்கிறான், கால் டாக்ஸிக்காரன் நிற்கிறான், எல்லா பேருமே நிற்கிறான். அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்னன்னா வாட்ஸ்அப்பே ஃபேஸ்புக்கே நோண்டிட்டு இருக்கிறதுக்கு. சரிங்களா? போன மாதம் 28ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருந்தேன் நான். அதாவது லேடிஸ்க்கு வந்து ஆண்களுக்கு கிடைக்கிற மாதிரியே போக்குவரத்து பாலிசி வந்து உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்ட்டு. ஒரு ஆம்பளை செத்து 10 லட்ச ரூபா கிடச்சுன்னா ஒரு பொம்பளை செத்தாங்கன்னா 4 லட்சம் தான் கிடைக்குது. ஏன் இந்த இது? அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் என்னென்னா சென்னையில் இருக்க போக்குவரத்து விதிகள். நானே பொதுநல வழக்கு 7 வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டிராஃபிக் எடுத்து. எனக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? மிரட்டல்கள் சார். நான் சந்தித்தது வந்து மிரட்டல்கள். நீ ஏன் போடுற, உனக்கே ஆத்திரம், நீ ஏன் இதை பண்ணுற? அதனால தான் சொல்கிறேன், முக்கியமாக எல்லா ஆக்கிரமே ஆகட்டுங்க. எவ்வளோ ரோட்டில் கடை போடுறவன் ஃபுல்லாக ஆளுங்கட்சி எதுக்கு படத்தை வச்சுக்கிறான். அந்த படத்தெல்லாம் எடுங்க. சாதி பேதம், மத பேதம், சொந்தக்காரன் பந்தாங்க எதுவும் பார்க்காம ரோடை கிளியர் பண்ணுங்கள் சார். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அப்பா அம்மாவில் நமக்கு என்ன கொடுத்துட்டு போனாங்க, நம்ம சந்ததிக்கு என்ன கொடுத்துட்டு போகிறோம், இதுதான் ஜென்ரேஷன்ஸ். நான் சொன்னது எல்லா பேரும் ஒத்துக்குவீங்க. நம்ம அடுத்த சந்ததிக்கு கொடுத்துட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஊரை கொடுப்போம்,
சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காற்றை கொடுப்போம், வாழ்கிறதுக்கு நல்ல நகரத்தை கொடுப்போம். இப்போ இருக்க மாதிரி இன்னொன்று நோட் பண்ணி வச்சுங்க, 2020 வரைக்கும் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் முடியாது அன்டில் அன்லஸ் ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் இருந்தால் ஒழிய. இது இப்படி தான் சார் ட்ராக் ஆகிட்டே போகும். ஆட்டோமொபைல் இன்றைக்கி கார் கம்பெனி எங்கள் முக்கு போனீங்கன்னா கார் கம்பெனி ஷோரூம் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் 9000 புது கார் விற்கிறாங்க. 9000 புது கார். 2 வீலர் அக்கௌண்ட் தனி. அந்த வண்டியெல்லாம் எங்கே போகும்? அதில் 2000 வண்டி கால் டாக்ஸி வண்டியாகவே மாறுது. கால் டாக்ஸி வண்டியெல்லாம் எங்கே போகும்? ரோட்டில் தான் சுத்தம். அன்டில் அன்லஸ் நம்ம வந்து ரோடை வைப்ரேட் பண்ணார் இல்லையே, நம்ம இண்டிவிஜுவலாக அந்த மொபைலில் இது சார் சட்டத்தை வந்து கடுமையாக்குங்க சார். என்னோட ஒரே இது சட்டத்தை கடுமையாக்குங்க. மொபைலில் பேசுகிறியா, 1 மாதம் வண்டியை நீ பேன் பண்ணு. யாராச்சும் மொபைல் எடுப்பானா சார்? தொடவே மாட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரேட்டோ பார்த்தோட இப்படி தான் பாஸ் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க சார். வாட்ஸ்அப்பில் நோண்டுறான், ஃபேஸ்புக்கில் நோண்டுறான். ஒரு சிக்னலில் அவனுக்கு பொறுமை இல்லை சார். ஒரு சிக்னலில் வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணுறாங்க, சிக்னல் ஆன் ஆயிடுது, எடுத்து அடுத்து நம்ம மோதிடுறான் பார்த்துங்க சார். நீங்கள் ஒரு அருமையான கருத்து வரீங்க. ஒரு ஆம்புலன்ஸ் போனால் அதை தொடர்ந்து போடுறாங்க ஓடி. சார் போன மாதம் மட்டுமே 67 விபத்து ஆம்புலன்ஸில் போய் செத்துது சார், ஜனவரியில் மட்டும் இது. அப்போ பல ஆண்டுகளாக புள்ளி வர வேலை இருக்குது. அவசரம் எங்கே அவசரம், எதுலேயும் அவசரம். நான் என்ன சொல்கிறேன், அவசரமே வேண்டாம், சட்டத்தை கடுமையாக்குங்க. அதாவது நம்ம ஏட்டையாக தானே நம்ம சொல்லிக்கிறோம், அவருக்கு ஒரு வணக்கம் போட்டு போனோம், இதையே மாற்றுங்க. ஏன்னா நீங்கள் வந்து பண்ணுற ஒரு சின்ன வாட்ஸ்அப் ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட உயிரை பாதிச்சிட்ருக்கு, ஒரு அப்பாவியோட உயிரை பாதிச்சிட்ருக்கு. ப்ளஸ் ரெண்டாவது சென்னை நகரில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடுகள், எஸ்பெஷலி இந்த ட்ரிபிளிகேன் மயிலாப்பூர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகள் இஷ்டம் போல் அவங்க பாட்டு அவுத்து விட்டுறது, யாருமே கண்டுக்கிறே கிடையாது. மெயினான டிராஃபிக்கில் போலீஸ் வந்து ஜனங்க நடக்கிற ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு எருமாடு நடு ரோட்டில் வந்து நின்றுட்டு இருக்கும் பார்த்தேன், டோட்டல் ஜாம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தெரியாது என்ன சிக்னல் போட்டிருக்கேன் அது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் சார். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் வந்து பார்த்தீங்கன்னா சிதறல்கன்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 70 பேர் மெம்பராக இருக்காங்க. இதுக்கு வந்து மெம்பர்ஷிப் கட்டின ஒரே ₹1 தான். அவங்களோட பணி என்னென்னா, யாருக்கு எந்த சம்பளமும் தரப்படாது. ஒரு ஓரமாக டிராஃபிக்லேயோ இல்லை ஒரு ஓரமாக அடிபட்டு யாராக இருக்கிறதா அவங்கள எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு அந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கிறது தான். இப்போதைக்கு 70 இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த இயர் எண்டுக்குள்ளே நாங்கள் வந்து 200 ஆக்குவோம்னு சபதம் எடுத்திருக்கோம். நன்றி. நன்றி ரமேஷ் சார். திரு அன்பழகன். இப்போ இதில் வந்து பல்வேறு கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள் இங்கே வந்திருக்கு. அது உண்மையிலே வரவேற்க வேண்டிய அம்சம். இதில் நான் பார்க்க வேண்டிய பிரச்சனை என்பது பிரதான குடியிருப்பு பகுதிகள், அது சென்னை மாநகரமாக அது ஒட்டி இருக்கிற பகுதியில் கூட நீங்கள் எடுக்கலாம். இன்றைக்கி வந்து ஏற்கனவே 32 கிலோமீட்டர் தான் சென்னை மாநகர எல்லைக்குள்ளே இருந்தது. இப்போ 58 கிலோமீட்டர் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு ஏற்ற பஸ் வசதியோ மற்ற வாகன வசதிகள்லாம் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2,04,00,000 வாகனங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. அதில் 1,70,00,000 வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள். அது தேவைதானா இருந்தாலும் இதுதான் டிராஃபிக் ஜாமுக்கு பல காரணங்கள், அது ஒரு முக்கியமான காரணம். கடந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 70,00,000 வாகனங்கள் புதுசாக வந்திருக்கு. அதுக்கேற்ற சாலை வசதி இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து சாலை வசதி பெருக்கிறோம் போகிறோம். கலைஞர் ஆட்சியில் கூட மேம்பாலங்கள் கட்டினாங்க. இப்போ மெட்ரோ ரயில்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்தாலும் கூட இதுக்கு பிரதான தீர்வு அதல்ல. பிரதான குடியிருப்பு பகுதிகளில் இருந்து மெயின் ரோடுக்கு வந்தால் தான் பஸ்ஸு கிடைக்கும். அதாவது அரசாங்க பஸ்ஸோ ஏதோ ஒரு பஸ்ஸு கிடைக்குது. இப்போ அந்த பகுதியில் இருக்கிற கல்லூரி மாணவர்களோ சொன்னாங்க, படிக்கிற மாணவர்கள், அவங்க என்ன செய்யணும், டூ வீலர் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கே வண்டியை விட்டுட்டு அல்லது ரயில்வே ஸ்டேஷனில் வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிக்கிறதோ ரயிலை பிடிக்கிறதோ இருக்காது, தேவையில்லை. இப்போ அந்த பகுதியில் மக்கள் கூடுதலாக வாழக்கூடிய அந்த பகுதியில் நம்ம மினி பஸ் விடலாம். அப்போ அந்த டூ வீலரோட எண்ணிக்கை குறையுன்ற டிராஃபிக் ஜாமுக்கு இது ஒரு பிரதான காரணம். மக்களுக்கு போக்குவரத்து வசதி செய்தால் அது செய்யலாம். மினி பஸ் விட்டு மெயினில் விட்டாலும் ஒரே டிக்கெட்டு போடலாம். அந்த மாதிரி மினி பஸ் ஏறி இந்த பஸ்ஸில் ஏறி இங்கே கல்லூரிக்கு போகிறதோ, அரசு மருத்துவமனைக்கு போகிறதோ, ஆசிரியர்கள் வேலைக்கு போகிறதோ, அரசு வேலைக்கு போகிறதோ அது பயன்படுத்த முடியும். ஆகவே அந்த அடிப்படையில் அந்த எண்ணிக்கையை நம்ம உயர்த்தினால், பொது போக்குவரத்தை நம்மளால் உயர்த்த முடியும் என்று சொன்னால் டிராஃபிக் ஜாமை நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியுங்க. அது அப்படி வந்தால் நெருக்கடி குறைக்க முடியும், எரிபொருள் செலவும் மிச்சமாகும். இப்போ இருசக்கர வாங்கினா 1 லிட்டர் பெட்ரோல் போடுறோம், 2 லிட்டர் பெட்ரோல் போடுறோம். அது அந்நிய செலவாகி கூட நம்மளால் ஈட்ட முடியும். பொருளாதார வளர்ச்சி கூட அது சாலை சிறந்ததாக அமையும், சுற்றுப்புறச் சூழலையும் பாதுகாக்க முடியும். இது ஒரு பிரதான அம்சம். அதனால் அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பிரச்சனை என்பது, இப்போ ஒரு கார் வச்சுங்களேன், ஒரு 12 அடி 13 அடி லென்த் இருக்குது, அது மிஞ்சி போனால் ஒரு ஆள் போகிறார். அது ஒரு டூ வீலர் ஒரு 8 அடி 9 அடி அகலம் இருக்குது நீளம், அதில் ஒருத்தரால் கூட ஒருத்தர் 2 பேர் போகிறாங்க. அப்போ இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பயணிக்கு வந்து ஒரு காரோ அல்லது ஒரு டூ வீலரோ தேவையான இடத்த அடைக்குது சாலையில். அதுக்கு பதிலாக 1 லிட்டர் பெட்ரோலுக்கு என்ன போகுது பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் பெட்ரோலில் நம்ம அரசு போக்குவரத்துன்னு வச்சுக்க வாதத்துக்காக சொல்கிறேன்,
அதில் வந்து குறைஞ்சபட்சம் 48 + 25 + 2 75 பேர் ஒரு பேருந்தில் செய்ய முடியும். எவ்வளோ? 8.16 அகலம், 36 லென்த்து பஸ்ஸு. அதில் 75 பேர் போகலாம். அது 100-150 பேர் போகிறது அடுத்த கட்டம். ஆகவே 75 பேர் போனால் டிராஃபிக் கன்ஜெஷன் குறையுமில்ல. ஆகவே பொது போக்குவரத்தை பலப்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த நெரிசலெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். அதே போல் சிக்னல் சொன்னீங்க, அது வந்து உண்மையிலேயே அது சிக்னலும் தேவை, மேனுவலும் தேவை, ரெண்டும் இருந்தால் தான் நடக்கும். அதான் இல்லைன்னா டிராஃபிக் கிளியர் பண்ண முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? அரசுடைய கொள்கையோடு இணைச்சி நம்ம பார்க்கணும். பொது போக்குவரத்தை பலப்படுத்துவதன் மூலமாக தான் இதை நிவர்த்தி செய்ய முடியும் என்பது தாழ்மையான கருத்து. நன்றி. இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ண வேண்டும், அரசு என்ன பண்ண வேண்டும்? இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி நெரிசல்கள் இந்த மாதிரிலாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து ஒரு அமைப்பு மனிதாபிமானத்தோட ஒரு அமைப்பு ஒன்று இளைஞர்கள் ஏற்படுத்தி போக்குவரத்துக்கு நம்மளால எந்த இடைஞ்சலும் இல்லாமல் சாலை விதிகளை கடைபிடிச்சாலே போதுமானது. இந்த மதுரை வாயில் சைடில் வந்து டிராஃபிக் அதிகமாக உள்ளது. இதுக்கு முந்தின ஆட்சியில் அந்த பாலத்தை வந்து கட்டுறதுக்கு ஒரு வழிவகுத்தாங்க. இப்போ அது வந்து நிலுவையில் நின்று போயிருக்கு. மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த பாலத்தை சரிப்படுத்தினால் இது மாதிரி குறிப்பிட்ட சில இடத்துலலாம் வந்து டிராஃபிக்கு சாலை விதிகள் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாத அளவுக்கு மதுரை வாயில் துறைமுகம் அந்த மேம்பாலம் கட்டப்பட்டால் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இல்லையா? ரைட். பாதசாலை தனி அதை தான் கடைபிடிக்கணும். டூ வீலர்ஸ் அதே மாதிரி போகணும். 4 வீலர்ஸ் போகிற தனியாக வே போகணும். அந்த 4 வே இப்போ பண்ணாங்க இல்லையா அண்ணா சாலை, அதே மாதிரி பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும்னு இருக்கும். ஸ்கூலில் நம்மளுக்கு ப்ரேயர் போகும்போது பசங்க வந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக ஒரு ட்ரெயின் மாதிரி போவாங்க. அதே மாதிரி நம்ம டிராஃபிக்கில் போகும்போது 1 by 1 எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் வரிசையாக போய் டிராஃபிக் சிக்னல் நின்னோம்னா டிராஃபிக்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக தனி ஒருவர் ஒரு வாகனத்தில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். பஸ்லேயும் வந்து ஜிபிஎஸ் கருவி வந்து நம்ம அமைக்கணும். அதாவது ஸ்பீட் லிமிட் எல்லாமே அதில் இருக்குது. அதெல்லாம் அமைச்சா டிராஃபிக் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். பயிற்சி வகுப்பு நடத்தினால்தான் அனைவருக்குமே, அது பள்ளி மாணவர்களாகட்டும், மற்றபடி ஐடி கம்பெனியில் வேலை செய்வர்களாகட்டும், இல்லை என்னை போன்ற போக்குவரத்து ஓட்டுநர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் இந்த போக்குவரத்தை பற்றி புரிதல் வேண்டும். அந்த புரிதலுக்கு அனைவருக்கும் பயிற்சி வகுப்பு தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்பார்ட்டண்ட் பிளேஸில் சைன் போர்டு வைக்கணும் சார். படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கும் போது அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸ்பீட் லிமிட் ஃபாலோ பண்ணணும் சார். சிட்டிக்குள்ளே போய் 50-60 ஸ்பீடில் போனால் ஆக்சிடென்ட் அதிகமாக தான் ஆகுமே. அப்புறம் பஸ் எண்ணிக்கை வந்து அதிகமாக்கணும். சாலையை நம்ம ஒழுங்காக பராமரித்தா விபத்து இல்லாமல் இருக்கும், டிரைவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பள்ளி கல்லூரிகளிலே இந்த சாலை போக்குவரத்துடைய சிக்னல்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தபடியாக பொது போக்குவரத்து துறையை நவீனப்படுத்த வேண்டும். இன்னும் வந்து பஸ் எண்ணிக்கை அதிகரித்து அந்த பராமரிப்பு பணிகளை மேம்படுத்தினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாது. 2 வீலரில் யாரும் போக மாட்டாங்க, காரில் யாரும் போக மாட்டாங்க. நம்பி பஸ்ஸில் போகலான்ற எண்ணம் மக்களுக்கு வந்துச்சுன்னா, எல்லாரும் பஸ்ஸில் வந்தாங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ரோடு ஃபுல்லாகவே அடுக்கு ரோடு, அதாவது சிக்னல் மட்டும் கிடையாது, அடுக்கு ரோடு அமைத்தால் முழுமையாக நெரிசலை குறைக்கலாம். என்ன பண்ணணும் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறது? கொஞ்சம் காமன் சென்ஸோட வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகும், டிராஃபிக் கம்மியாகும். இளம் பிராயத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு தெய்வ பக்திக்கு அடுத்தது தேசபக்தி, ஒழுக்கம், நேர்மை, காலம் தவறாமை, கடமை உணர்ச்சி என்பது போல இந்த சாலை போக்குவரத்து விதிகள் பசுமரத்தாணி போல் இந்த இளம் பிராயத்தில் பிள்ளைகள் மனத்தில் பதியணும். கவர்மெண்ட்டு தான் செய்யணுன்ற மாதிரி அம்மா சொன்ன மாதிரி வாலண்டியர்ஸ் தான் நம்மளே போய் குற்றக்கூடிய இடத்துல இருக்கு சொல்லிகிட்டே இருக்கிறத நம்ம தீர்மானத்தை முற்படணும். சரி. இப்போ ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ இருந்தால் நடுவில் 2 வீலர் நுழைஞ்சு போக முடியும் அப்படின்னு அவங்க நினச்சி போய் 5 நிமிஷம் முன்னாடி போவோன்னு நினைப்பாங்க. ஆனால் அது ஒருவேளை வண்டி நின்று போச்சுன்னா அது எடுத்துகிட்டு போகிறதுனால ரொம்ப டிராஃபிக் ஆகும். அது மாதிரி ஒருத்தரும் கார் பின்னாடி போனாலும் அது லேட்டாக தான் ஆகும்னு ஃபாலோ பண்ணாங்கன்னா டிராஃபிக்கை குறைக்கலாம். பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கிறது இல்லை, நடு ரோட்டில் தான் நிற்கிறது. அதனால் பின்னாடி வர்ற வண்டிகள்லாம் அப்படியே நின்று போயிடுது, முன்னாடி ரொம்ப ஃப்ரீ ஆகிடுது. இந்த பஸ்ஸு மூவ் ஆனதுக்கப்புறம் தான் பஸ்ஸு மற்ற வாகனங்கள்லாம் போகுது, அது ஒன்று. அப்புறம் இந்த ஸ்டாப்னு போட்டாச்சுன்னா ஸ்டாப்பில் நிற்கணும், ஸ்டாப்பில் நிற்கிறது இல்லை, கொஞ்சம் முன்னாடி போய் நிற்கிறாங்க. ரோடு கிராஸ் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் மாற்ற வேண்டும். சாலை விதிகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்காதவர்களை அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அவர்களையும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு கேமரா வைக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் கையூட்டு வாங்கி கொண்டு நிறையா தவறு நடக்கிறதுக்கு காரணமாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். பொதுமக்களை மட்டும் நம்ம குற்றம் சொல்வது தவறு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தோழங்கிற ஒரு இயக்கம் மூலம் டெய்லியும் காலைல ஸ்கூல் டேஸில் 8 to 9 வந்து ஸ்கூலுக்கு வாகனத்தில் வர மாணவர்களோட வாகனத்தை ஒரு 30 மீட்டர் முன்னாடியே நிப்பாட்டி அவங்க பசங்களை உள்ள சேஃப்டியாக அனுப்புகிறோம். அதேமாரி அது மட்டும் இல்லாமல் மாதத்தை ஒரு மந்த்தில் ஒன் டே வந்து ஒரு சிக்னலில் எங்கேயாவது இதுமாரி அவேர்னஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து. வெரி நைஸ். இந்த சின்ன வயசில் நீங்கள் பண்ணுறது வாழ்த்துக்கள்.
நம்மளுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் இது பண்ணணுன்ட்டு. தரமான சாலை மற்றும் பேருந்துகள் வேண்டும். பேருந்துகள் எத்தனை புது பேருந்துகள் வந்தாலுமே அதோட பராமரிப்பு நமக்கு சரியாக இருக்கிறது இல்லை. ஸோ அது பராமரிப்புங்கிறது சாலை மற்றும் பேருந்துகளுக்கு வேணுங்கிறது என்னோட முதல் கருத்து. கவனச்சிதறல். நம்ம சாலையில் பயணிக்கும் போது நிறைய பேர், நான் மார்னிங் காலேஜ் பிறகு பார்ப்பேன், பைக்கில் போயிட்டுருப்பாங்க, திரும்பி இப்படியே இருக்கும் தலை அவங்களுக்கு. என்னென்னு பார்த்தா டீ கடையில் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு டைம் இருக்காது. அதே மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் எல்லாருக்கும் ஆனில் இருக்கும். ஸோ எதையுமே கவனிக்க மாட்டாங்க அவங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள கவனிச்சதில் ஏற்பட்டு இதனாலேயும் விபத்துகள் ஏற்படுது. ஐயா சொல்லுங்க பரமேஸ்வரன். சாலை பயனாளிகள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் சாலையை பயன்படுத்துவதில் நேரடி தொடர்பு கொண்டவர்கள் ஓட்டுநர் பெருமக்கள். அதாவது அரசு பேருந்து மட்டுமல்ல, அனைத்து வகையான வாகனங்களும், இருசக்கர வாகனம் முதல் கொண்டு 4 சக்கர வாகனம், பல சக்கர வாகனங்கள் வரை நேரடி தொடர்பு கொண்டவர்களான ஓட்டுநர் பெருமக்கள் தான். அப்போ ரோடு அங்கே டிராஃபிக் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்னாக்கா அதில் நேரடி பங்கு பெற்றவர்னாக்க ஓட்டுநர் பெருமக்கள். எனவே இந்த ஓட்டுநர் சமுதாயம் உட்பட அனைத்து வகையான துறைகளும், போக்குவரத்துறை, காவல்துறை மற்றும் சென்னை மாநகர பெருநகர் வளர்ச்சித்துறை உட்பட சட்டத்துறை மற்றும் இது போன்ற தன்னலமற்று சமூக பணியாக சாலை பாதுகாப்பை முக்கியமாக கொண்டு செய்யக்கூடிய இந்த மாதிரி சமூகத்தின் போல அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட அனைவரையும், ஊடகத்துறை உட்பட நீதித்துறை உட்பட அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு குழு அமைக்க வேண்டும். 1988 போட்ட ஆக்ட்டு 100 ரூபா அன்றைக்கி 177 செக்ஷன் 177லேருந்து 210 வரைக்கும் தான் டிராஃபிக் ரெகுலேஷன் ஆக்ட். இதில் ஒரு 3 வகையான ஆக்ட் இருக்குது, ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆக்ட் இருக்குது. இது எல்லா ஆக்ட்டுமே 100 ரூபா தாங்க ஃபைனு. அதிகபட்சம் நீங்கள் பண்ண தப்புக்கு 100 ரூபா ஃபைன்னா அது யாரும் கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கல. இது சட்டத்துறை. எஜுகேஷனல் வைஸ் வந்து எல்லா பாடத்திட்டங்களும் தியரிட்டிக்கலாக இருக்குது. அதை எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக எடுத்து வகுப்பறையில் சொல்லிக் கொடுக்க அனுமதிக்கிறாங்க. ஆர்எஸ்பியை எவ்வளோ ஸ்கூலில் அனுமதிச்சிருக்கிறாங்க, அது இல்லை. இது எஜுகேஷனல். ஸோ இது தனிமனித சார்ந்தும் இருக்குது, பொது அமைப்பை சார்ந்தும் இருக்குது. இதுக்கு தக்க முன்னெடுப்புகள் இருக்கும்போது அரசாங்கம் சார்பாக உதவி இருக்கா அப்படின்னா ஒவ்வொரு தடவை பர்மிஷனுக்கு நாங்கள் போய் அங்கே நிற்கும் போது தான் தெரியும். ஒவ்வொரு வார பர்மிஷனுக்கும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு, சார் நாங்கள் இது பண்ணுறோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, சார் இது நல்ல விஷயம் நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு மாநாடு ஒன்று நடந்து நம்ம திருவாரூர் பகுதியில், அப்போது அன்றைக்கி பர்மிஷன் வாங்கி ஒரு வாரத்துக்கு முன்பாகவே பர்மிஷன் வாங்கிட்டு நண்பர்களோடு போயிட்டு சிக்னலில் 60 செகண்ட் சிக்னலுக்குள்ள நல்ல விஷயம் செய்ய சொன்னால், இங்கே எல்லா அமைச்சர்களும் மந்திரிகளும் கூடக்கூடிய சமயம் நிறைய பாப்புலேஷன்ஸ் இருக்குது, உடனடியாக நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு மாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு எங்களை வேறு எங்கேயோ போய் டிராஃபிக் அவேர்னஸ் பண்ண வச்சாங்க. இப்படி எல்லா தரப்புலையும் இருக்கும்போது பொது இயக்கம் சார்ந்து செயல்படுறவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றத. சரி சரி, நன்றி ராதாகிருஷ்ணன். அதாவது நிச்சயமாக நல்ல விஷயங்கள் பண்ணிட்டுருங்க. நிறைய புள்ளி விவரங்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. திருபாபு, ஆக்கிரமிப்பற்ற ஒரு பாதுகாப்பான நடைபாதைகள் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இன்னும் கேட்டிங்கனாக்கா ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே தான் பள்ளிகளுக்குள்ளே சேர்க்க முடியும். அதுக்கு மேலே போனால் பள்ளிகளுக்கு பசங்க சேர்க்க முடியாது அப்படின்றதுனாக்கா அவங்களோட போகிற வாகன இது வந்து குறையும். அதே மாதிரி பார்க்கிங்கோட சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது 2 வீலருக்கும் போடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இலவசமாக பட்டதுனால 2 வீலர் எங்கே வேணாலும் சின்ன சின்ன இடத்துக்கு கூட 2 வீலர் எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணுறாங்க. இன்னொன்று, வணிக வளாகங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்தால் வழியாக கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ வணிக வளாகங்கள் இப்போ எல்லாம் இவங்க சொன்னாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறோன்ட்டு. நோ பார்க்கிங் அப்படின்னு போர்டு போடுறதே அந்த வணிக வளாகம் கொடுக்குற ஸ்பான்சர்ஷிப்பில் போடுறாங்க. அதனால் போட்டுட்டு அவங்களோட கிளைண்ட்ஸ் தான் அங்கே வயலேட் பண்ணுறாங்க. அதனால ஏன்னா காவலர்கள் அங்கே போய் கேள்வி கேட்க முடியதில்லை. அதனால் அந்த சைன் போர்ட்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ஸ்பான்சர்ஷிப்பில் இருந்து பிச்சை எடுக்காமல் அவங்க துறையில் இருந்து போட்டால் தான் கேள்வி கேட்க முடியும். சரி, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பொது போக்குவரத்தை டெவலப் பண்ணணும். இப்போ மத்தியில் ஆளுகிற பிஜேபி சர்க்கார் சிங்கப்பூரை பாரு, கனடாவை பாரு என்று இப்போ சொன்ன மாதிரி 1980 மோட்டார் வாகன சட்டத்தை திருத்துவதற்கான தலைகீழாக மாற்ற போகிறாங்க. மாற்றுவதனால மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். டிராஃபிக் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலும் பாதிப்பு இருக்குது. ஆகவே தான் இந்த மசோதாவை வந்து கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நம்முடைய மத்திய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி நாங்கள் இந்த கூட்டத்தொடரில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டு வர போராண்டார். வந்தால் இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். தொடர்ந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி பண்ணால் தான் செய்ய முடியும். போக்குவரத்துறையை சரிப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் சார். மொபைல் பேசிட்டு நீ வண்டி ஓட்டினா 1 மந்த் உனக்கு பேன், சட்டத்தை வந்து கடுமையாக்கணும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ட்ராக், ஒவ்வொருத்தரும் நீ இந்த வழியில் போ, நீ இந்த வழியில் இந்த வழியில் போ. 4வது வந்து பார்த்திங்கன்னா இந்த குழிகள் தோன்றுறாங்க இல்லையா, குழிகள் தோன்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால், அதாவது ஒரே பானையில் ஆல் த பேஸ்கெட்ஸ் இன் 1 எக்குன்ற மாதிரி கேபிளுக்கு இன்டர்நெட்டுக்கு எல்லாத்தையும் ஒரே இதை தோண்டு ஒவ்வொரு தடவை ஒரு தோண்டி சேதப்படுத்துறதுனால கவர்மெண்ட்டுக்கு லாஸ் இது.
இது எல்லாத்தையுமே ஒரு முறைப்படுத்தி சிஸ்டமேட்டிக்காக பண்ணோன்னா 2025 அவர் தமிழ்நாடு will be நம்பர் 1 இன் த்ரூ அவுட் வேர்ல்டு சார். நன்றி. உலகத்தினுடைய புள்ளி விவரங்களை பார்த்தால் போரினாலோ அல்லது தீவிரவாதத்தினாலோ இறப்பவர்களை விட சாலை விபத்துகளில் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை குறிப்பாக இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நடைமுறை உண்மை. பொது போக்குவரத்தினுடைய வசதிகள் மேம்பாடுகள் வந்து அதிகப்படுத்த வேண்டும். அதை விட அந்த வாகன ஓட்டுநர்களுக்கான வசதிகள் பண்ணணும். ஏன்னா நான் வந்து அவங்க போய் பார்க்கின்ற போது அவங்களுக்கு குடிப்பதற்கு அங்கே தண்ணீர் கிடையாது, வாகன ஓட்டுநர்களுக்கு கழிவறைகள் சுத்தமாக இருப்பது கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று. ஆகவே இந்த மாதிரியான வசதிகள், இந்த பொது போக்குவரத்து என்பது கூட ஒரு வசதி மேம்படுத்தப்பட்ட ஒரு வசதியாக இருக்க வேண்டும். அடுத்து இவைகள் எல்லாவற்றையும் விட மிக முக்கியம் என்பது தனி மனிதனுடைய ஒழுக்கம் என்பது. சாலை விதிகள் என்பது அங்கே டிராஃபிக் போலீஸ் இருந்தால் தான் நம்ம மதிக்க வேண்டும் என்பதில்லை, நமக்குள்ளே அந்த ஒழுக்கம் இருக்கணும். வெளிநாடுகளில் பார்த்தா அது ரொம்ப ரொம்ப அருமையாக அவர்கள் செய்கின்றார்கள். என்ன இது என்னுடைய நாடு, நான் இந்த சட்டத்தை நான் மதிப்பேன் என்ற ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வுகள் இருந்து அந்த தனி மனித ஒழுக்கம். அடுத்து பார்த்தோன்னா அவசர உலகம். இன்றைக்கி எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் ஆயிடுச்சு. நான் வேகமாக போகணும், நான் முந்தி போகணும் என்ற கூடிய சுயநலம் இருப்பதனால்தான் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம். இந்த சாலையில் செல்வது என்பது வெறும் பயணம்தான், பந்தயம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பந்தயம் மாதிரி நீங்கள் போகாதீங்க, இது வெறும் பயணம். அதனால் ஒரு நொடியில் ஏற்படக்கூடியது ஒரு இழப்பாக ஏற்படும். ஆகவே சாலை போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உதவி இருக்கும் என்று நம்புகின்றேன்.